வணக்கம் கோடர்ஸ், வெல்கம் பேக் டு கோட் வித் ஜிஎஸ்வி. இது ஜீரோ டு வெப்சைட் சீரிஸ். இன்னைக்கு நம்ம சாப்டர் 4ல முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், அதாவது HTML டேபிள்ஸ். ஸோ HTML டேபிள்ஸை விட இன்னைக்கு நம்ம நிறைய ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கோடிங் பண்ண ரெடியாக இருங்க. ஸோ என்னைக்காவது உங்கள் மார்க் ஷீட்டை ஆன்லைனில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ரெஸ்டாரண்ட் வெப்சைட்டில் ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா? ஸோ தட்ஸ் ஆல் டன் யூஸிங் HTML. லெக்சரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டேபிள் அப்படின்னு நம்ம என்டர் பண்ணால் தான் டேபிள் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டேபிள் ரோ காலம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டேபிள் ரோ காலம் எல்லாமே ஆட் பண்ணுறோம். TR. ஸோ நமக்கு ஒரு ஹெட்டிங் வேணும். TH நேம், TH ஏஜ். ஸோ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோ TD டேட்டாஸ் வரும். TD, so age 22 something. TR, TD table data, so GSV, TD something 20. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான டேபிளோட ஸ்ட்ரக்சர். இதோட அவுட்புட் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு அவுட்புட்டை பார்க்கலாம். பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வருண் ஏஜ் 22, GSV ஏஜ் 20 கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம அதே மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் பில் மார்க் ஷீட் அப்படியே லைனாக பார்ப்போம். ஆங்குலர் ப்ரைசஸ் டேபிள், இது வந்து டேபிள் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆங்குலர் ப்ரைசஸ் TR, டேபிள் ரோ, ஆங்குலர் ப்ரைசஸ் TH, டேபிள் ஹெட்டர், அண்ட் ஆங்குலர் ப்ரைசஸ் TD, டேபிள் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் மெனு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு H1 bill. ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள். ஸோ அதே மாதிரி TR டேபிள் ரோ, TH டிஷ். ஸோ அதுக்கு முன்னாடி டேபிளுக்கு இங்கே பார்டர் ஈக்குவல் டு 1 நம்ம செட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் TH கேட்டகரி. ஸோ நெக்ஸ்ட் TH ப்ரைஸ். ஸோ TR TD. ஸோ ஃபஸ்ட்டு டிஷ் நேம் தோசா TD கேட்டகரி. ஸோ தோசை வந்து தோசை பிரேக்ஃபாஸ்ட் 30. ஸோ அதே மாதிரி TH TD. ஸோ பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட் 130 சம்திங். ஸோ நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பில்லை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை டிஸ்பிளே பண்ணுறதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அதை பார்ப்போம். பார்டர் ஈக்குவல் டு 1 செட் பண்ணால் சிம்பிள் பார்டர்ஸ் ஆட் ஆகும். நம்ம லேட்டராக CSSல ஸ்டைல் பண்ணிக்கலாம். கோடிங்கோட அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் பில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் டிஷ் கேட்டகரி ப்ரைஸ் தோசா பிரேக்ஃபாஸ்ட் 30. ஸோ நம்ம இது வந்து ஒரு டேபிளாக வேணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு டேபிளாக கிரியேட் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மார்க் ஷீட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. H1. ஸோ நெக்ஸ்ட் டேபிள். இதுதான் நம்ம பார்டர் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் ரோவை கிரியேட் பண்ணணும். டேபிள் ரோ, டேபிள் ஹெட்டிங், சப்ஜெக்ட் TH டேபிள் ஹெட்டிங், மேக்ஸிமம் மார்க்ஸ் டேபிள் ஹெட்டிங், மார்க்ஸ் அப்டைன்ட் டேபிள் ஹெட்டிங், grade.
ஸோ நம்ம ஹெட்டிங் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோ டேட்டாஸ் என்டர் பண்ணணும். டிஆர். ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் டிடி டேபிள் டேட்டா மேத்தமெட்டிக்ஸ் டிடி மேக்ஸிமம் மார்க் 100 டிடி மார்க்ஸ் அப்டைன் சம்திங் 85 grade A. So I'm going to copy this everything. So mathematics, next science. Marks, maximum marks 100, marks attained 78 and grade something B. So again I'm going to paste. Mathematics, English. So I'm giving 92. So after English, history, I'm reading history 70 and grade C. So next to geography. Marks attained 75. So I think this is enough. So what we are given, first mark sheet, subject, maximum marks, marks attained, grade, mathematics. So first subject mathematics, marks I attained 85, grade A, science 100, science 78, B, English 92, grade A, history 70, grade C, geography, marks 75, grade attained, B. So we are going to see output for this. So let's see output பார்ப்போம். ஸோ நம்ம என்டர் பண்ண மாதிரியே மார்க்ஸ், சப்ஜெக்ட், மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ், மார்க்ஸ் அப்டைன், கிரேட் எல்லாமே வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு கோடிங் செஷனோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஆப்ஷனல் அட்ரிபியூட்ஸ் பார்டர், இது வந்து டேபிளுக்கு பார்டர் ஆட் பண்ணணும். கால் ஸ்பேன், காலம்ஸை மர்ஜ் பண்ணணும். ரோஸை மர்ஜ் பண்ணணும். அண்ட் அலைன் ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் இருக்கிறத பொறுத்து அலைன். ஸோ கோடர்ஸ், இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்னென்னா, மேலே ஷோ ஆகிற டேபிளை நீங்கள் வந்து கோட் பென்னில் ட்ரை பண்ணி அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கொஷின், டேபிள் ரோ ஷோ பண்ணுறதுக்கு என்ன ஐடி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேபிளில் ஹெட்டிங் எப்படி காட்டணும், டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கு என்ன ஐடி யூஸ் பண்ணணும், டிடிக்கும் டிஹெச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஷின், எப்படி ரெண்டு காலத்தையும் நீங்கள் மர்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் செக் பண்ணுவேன். ஆசம். இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு டேட்டாவை ஸ்ட்ரக்சராக காமிக்க தெரியும். ஸோ டேபிள்ஸ் வந்து பிளாக்ஸ், வெப்சைட்ஸ், இ-காமர்ஸ், மார்க் ஷீட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் HTML ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுலேருந்து யூசர்கிட்ட வந்து எப்படி இன்புட்ஸ் வாங்குறது எல்லாமே பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒன் கம்பேரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு எபிசோட்ஸில் இருந்து உங்களோட கோடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.